என்ன சொல்ல வராருன்னு பார்க்கலாம். இதுல பாதி பேருக்கு ஓட்டு கிடையாது. இல்ல பாதி பேருக்கு ஓட்டு கிடையாது. மீதி பேர் பேரை எஸ்ஐஆர்ல தூக்கி விட்டாங்க. இவங்களுக்கு எஸ்ஐஆர்னா என்னன்னு தெரியாது. இந்த கலப்பணி வந்து அது ஒரு ப்ராப்ளம். கேரண்டியா வந்து ஒரு 200 தொகுதியில டெபாசிட் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தாவேக்கா 200. ஆமா, நீங்க டெபாசிட் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு பாக்கணும்னா நம்ம வந்து 2.5 லட்சம் ஓட்டு வந்து ஒரு வாரத்தில் வாங்கணும்னா இவங்க எவ்வளவு வாங்குவாங்க? 20,000 ஓட்டு வாங்கலாம், 15,000 ஓட்டு வாங்கலாம். அதெல்லாம் நல்ல நம்பர். ஆனா டெபாசிட் வாங்கி கொடுக்குமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதுதான் நமக்கு வந்து ரொம்ப சிரமம். அவர் வந்து அடுத்த படம் தயாரிப்பாளர் ரெடி ஆயிட வேண்டியதான், வேற வழி கிடையாது. இவருக்கு 2026 சான்ஸ் கிடையாது. இவர் எவ்வளவு தனியா எவ்வளவு கரடியா கத்துனாலும் 2026 இவர் நல்ல அவர் ஆட்சிக்கு வரப்போறது இல்ல, அவர் எதிர்க்கட்சி தலைவராக வரப்போறது இல்ல, அவர் ஜெயிப்பாராங்கிறத எந்த தொகுதியில போட்டிருக்காங்க பார்த்தா இவ்வளவுதான். நான் திமுகவுக்கு இணையாவோ அதிமுகவுக்கு இணையாவோ இல்ல அப்படின்னு நான் திடமா நம்புறேன். நான் ஒரு 27 வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கிறேன். 234 வேண்டாம், 100 வேண்டாம், 50 வேண்டாம், 30 10 சீட் ஜெயிச்சிடும். நான் அரசியலே பேச மாட்டேன். நான் பாத்துக்கிறேன். நீ என்ன பண்ற? ஓகே.